ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏசி இல்லாமல் வீட்டை எப்படி குளு குளுன்னு மாற்றுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இப்போ நம்ம எல்லாருமே அனுபவிக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹீட்னு சொல்லலாம். அதுவும் நைட் டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் 2-3 ஃபேன் வச்சுருந்தாலுமே கூட அப்படியே வேர்த்து ஊற்றுது, தூக்கமே கெட்டு போயிடுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏசி இல்லாமல் ஹீட்டை குறைக்க டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப். நம்ம வீட்டை கூல் பண்ண நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மாடியை கூல் பண்ணணும். ஸோ மாடியை கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடும் ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா மாடியில் பெயிண்ட் அடிக்கிறதோ இல்லைனா கூலிங் டைல்ஸ் ஒட்டுறதோ ரொம்பவே செலவாகும். அதுவும் வாடகை வீடாக இருந்தால் அதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கோணி சாக்கு இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணலாம். கோணி சாக்கை நல்லா தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு மொட்டை மாடியில் உங்கள் பெட்ரூம்க்கு நேராக மாடியில் போட்டுருங்க. உங்ககிட்ட கோணி சாக்கு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பழைய மேட் இருந்தால் ஒரு 5-6 மேட்டை தண்ணியில் நல்லா நனைச்சி சொட்ட சொட்ட மாடியில் போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேட்டை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு மொட்டை மாடியில் போடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்ரூம் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக இருக்க மொட்டை மாடியில் இந்த மாதிரி மேட்டை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு சொட்ட சொட்ட போடுங்க. இந்த மாதிரி போடுறதுனால உங்கள் பெட்ரூமில் இருக்க ஹீட் குறைஞ்சி நல்லா கூலிங்காக இருக்கும். உங்கள் கிட்ட மேட் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லை அப்படின்னா பழைய பாய் இருந்தால் மாடியில் போட்டுட்டு அது மேலே தண்ணியை நல்லா ஊற்றி விடுங்க. பாயில் எவ்வளோ நேரம் ஈரம் இருக்கோ அவ்வளோ நேரம் உங்கள் பெட்ரூம் நல்லா கூலிங்காக இருக்கும். அதுவும் இல்லை உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்குது, இல்லைனா நான் வில்லேஜ் சைடில் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா 4-5 தென்னை மட்டையை வெட்டி உங்கள் பெட்ரூம்க்கு நேராக இருக்க மாடியில் போடுங்க. நல்லா கூலிங்காக இருக்கும். பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டையை வச்சு தான் வீட்டை கூல் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பெட்ரூமில் நல்லா கூலிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் வளர்க்குறது. தென்னை மரம், வேப்ப மரம், இந்த மாதிரி மரத்தை நடுறது. இந்த மரம் உடனே காற்று தரலனாலும் ஃப்யூச்சரில் உங்கள் வீடு கூலிங்காக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே போய் ஒரு மரம் நடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் நிறைய உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா வீட்டை கூல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி பிளான்ட், அதே மாதிரி க்ரோட்டன்ஸ், இந்த மாதிரி செடிகளாக நட்டிங்கன்னா உங்கள் வீட்டை கூல் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுலேருந்து தண்ணி பட்டு உங்கள் வீடு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிப், தேர்ட் டிப், அவாய்ட் பிளாக் கலர். பிளாக் கலரில் ட்ரெஸ் போடுறது, பிளாக் கலர் பெட்ஷீட், விண்டோ ஸ்க்ரீன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும், நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். சம்மர் டேஸ் போகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் கலர் ட்ரெஸ்ஸையும் காட்டனில் போடவும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிலில் கொடை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுமே பிளாக் கலர் கொடையை அவாய்ட் பண்ணிவிட்டு கலர் கொடையை யூஸ் பண்ணுங்கள். பிளாக் கலர் சன்லைட்டை நல்லாவே அப்சர்வ் பண்ணும். ஸோ நீங்கள் கொடை எதுக்கு யூஸ் பண்ணிங்களோ அதோட யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ கலர் கொடையை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஃபோர்த்து டிப், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹீட் ஓவராக இருக்குது, காற்று வரலன்னு மதிய டைமில் ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்கள் வீட்டில் கூலிங்காக வச்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் சில டைமிங்ஸ் இருக்குது. மார்னிங் 4 to 7 வரைக்கும் உங்கள் விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷர் உங்கள் வீட்டு உள்ள வர நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு சன்லைட் உள்ளே வராத மாதிரி கர்டைன்ஸ் போட்டுக்கோங்க. கர்டைன்ஸ் இல்லைனா பழைய போர்வை, புடவை ஏதாவது ஒன்று ஜன்னலில் நல்லா சன்லைட் வராத மாதிரி மறைச்சி விட்டுருங்க. இப்படி பண்ணுறது மூலயமா ஹீட் உங்கள் வீட்டு உள்ளே வரதை தடுக்கலாம். அப்புறம் நைட்டு எப்போ ஜன்னலை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். கொசுவலை போட்டிருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லை எங்கள் ஏரியாவில் கொசு அதிகம், ஜன்னலை ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா 5th டிப் உங்களுக்காக. இல்லை எங்கள் வீட்டு ஜன்னல் எப்போவுமே ஓப்பன் பண்ணியே இருக்கணும், எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் ஏர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்காக 6th டிப் வந்துகிட்டே இருக்குது. 5th டிப், ஜன்னலை ஃபுல் டைம் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த டிப்.
விண்டோ ஸ்க்ரீனை நல்லா தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு ஜன்னலில் போடுங்க. இப்படி ஈர துணியை ஜன்னலில் போடுறதுனால வெளியிலேருந்து காற்று உள்ளே அடிக்கும்போது அந்த ஈர காற்று துணியில் பட்டு ஜில்லு ஜில்லுன்னு உள்ளே காற்று வரும். இதுக்கு நீங்கள் காட்டன் கிளாத்தோ இல்லைனா மெல்லிசான பெட்ஷீட்டோ இல்லைனா துண்டு கூட தண்ணியில் நனைச்சி இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோ ஸ்க்ரீனுக்கு கீழே மேட் போடுங்க. ஏன்னா துணியிலேருந்து தண்ணி சொட்டும். அதை மிதித்து நாமோ இல்லை நம்ம குழந்தைங்களோ வழுக்கி விழ சான்ஸ் இருக்குது. ஸோ விண்டோ ஸ்க்ரீன் கீழே மேட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. 6th டிப், ஜன்னலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த டிப். டோர் கர்டைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு ஈரத்தை புழிஞ்சிட்டு ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வைங்க. அதுக்கப்புறம் அந்த கர்டைன்ஸை எடுத்து டோரில் ஹேங் பண்ணுங்கள். விண்டோ க்ளோஸ் பண்ணியாச்சு. டோரில் ஈர துணியை ஹேங் பண்ணுறதுனால எப்படி காற்று உள்ளே வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம டேபிள் ஃபேனை யூஸ் பண்ண போகிறோம். கர்டைனுக்கு பேக் சைடில் ஃபேனை ஆன் பண்ணி வச்சுட்டா ஃபேன் காற்று ஈர துணியில் பட்டு ரூம் உள்ள நல்லா குளுகுலுன்னு காற்று வரும். ரொம்பவே சூப்பரான டிப். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 7th டிப், இந்த கூலிங் மெத்தடுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு குண்டான் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு குண்டானில் தண்ணியை ஃபுல் பண்ணிவிட்டு அதில் ஒரு 10லேருந்து 15 ஐஸ் க்யூப்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு எந்த ரூமில் கூலிங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரூமில் வச்சுடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா ஃபேன் காற்று குண்டானில் இருக்க ஐஸ் க்யூப் கூட சேர்ந்து நல்லா கூலிங்கான காற்றா ரூம் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணும். எனக்கு ஐஸ் க்யூப்ஸ்கோட கூலிங் ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த தண்ணியில் கொஞ்சமாக வெட்டி வேற போட்டிங்கன்னா சளியும் பிடிக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 8th டிப், நீங்கள் 2 சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரே டைமில் 2 ஃபேனையும் ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு சீலிங் ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இன்னொரு சீலிங் ஃபேனை ஆன் பண்ணுங்கள். ஏன்னா 2 ஃபேனையும் ஒரே டைமில் ஆன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர ஹீட் ரூம்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஹீட் ரூம்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபேனை ஆன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட டேபிள் ஃபேன் இருந்தால் ரொம்பவே பெஸ்ட், அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஹீட் ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. 9th டிப், ஃபேன் போடக்கூடாது. என்னடா ஃபேன் போடக்கூடாதுன்னு சொல்கிறேனேன்னு பார்த்தீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சீலிங் ஃபேன் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். சீலிங் ஃபேனை போடும்போது நமக்கு வெய்ய நேரத்தில் வெக்கையான காற்று தான் கிடைக்கும். ஏன்னா மேலே மாடி ஃபுல்லாக வெயிலில் காயறதுனால சீலிங் ஃபேன் போடுறதுனால மேலே இருக்க வெக்கை ஃபுல்லாக நம்ம ரூமில் வந்துடும். ஸோ ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ சீலிங் ஃபேனை அவாய்ட் பண்ணிவிட்டு டேபிள் ஃபேனை யூஸ் பண்ணுங்கள். 10th டிப், உங்கள் வீட்டில் இருக்க 60 வாட்ஸ் இல்லைனா 0 வாட்ஸ் பல்ப்ஸ், அதாவது குண்டு பல்ப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எல்இடி இல்லைனா சிஎஃப்எல் பல்ப்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. குண்டு பல்ப் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட் நம்மளோட ரூம் ஹீட்டோடு சேர்ந்து நம்ம ரூம் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். ஸோ எல்இடி இல்லைனா சிஎஃப்எல் பல்ப்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதனால் கரண்ட் பில்லும் மிச்சமாகும், உங்கள் ரூமும் ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்கள் பெட்ரூமில் ஏதாச்சும் லைட் ஆனில் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெட்ரூமில் சார்ஜர் யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பெட்ரூமில் வர எக்ஸஸ் ஹீட்டை நீங்கள் குறைக்கலாம். 11th டிப், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு சொல்லலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு காலையில் ஃப்ரீசரில் வச்சுடுங்க. நைட்டு இது ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக மாறிடும். நீங்கள் தூங்க போகிற டைமில் டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தை வச்சு ஃபேனை ஆன் பண்ணிவிடுங்க. நல்லா சூப்பராக குளுகுலுன்னு காற்று வரும். ஃபேன் காற்று பாத்திரத்தில் படுற மாதிரி மேலே தூக்கி வைங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஃபேன் காற்று நல்லா ஏசி காற்று மாதிரி வரும். உங்களுக்கு சளி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேனை கொஞ்சம் தூரமாக வச்சுடுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக 2லேருந்து 3 வாட்டர் பாட்டிலில் தண்ணி நல்லா ஃபுல் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஐஸ் கட்டியாக மாறினதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது இல்லாமல் வீட்டை கூலிங்காக வச்சுக்க நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெய்ய நாள் வந்துடுச்சு, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச செடியை நடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, வீக்லி ட்வைஸ் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், கலர் அம்ப்ரலாவை யூஸ் பண்ணுங்கள், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.